பாருங்க நல்ல சைஸான மீன். மொத்தம் இன்னைக்கு முழுசாக மொத்தம் ஆற்றுலேயே தான் இருக்குங்க. பாருங்க இப்போ பிடிச்ச மீன் நல்லா செம்ம சைஸ். ஒரு 1/2 கிலோ வரலாம், 1/2 கிலோ வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள், இந்த சைஸ் இருக்குது. எங்கள் தம்பி இன்னொன்று இப்போ பிடிச்ச மாதிரியே இன்னொன்று பிடிச்சிட்டான். நல்லா இதுவும் பெரிய சைஸ் பாருங்க. அதான் இன்னைக்கு முழுசாக மொத்தம் ஆற்றுலேயே தான் இருக்கும், எங்கள் சின்ன ஆற்றுல. நல்லா செம்ம சைஸ். எப்படி சொல்லுது பாருங்க. பாருங்க ஜிலேபி மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிலேபி தான் பிடிச்சிக்கிறேங்க இன்றைக்கி. இப்படி ஜெரும் ஜிலேபி மீன் நிறைய பிடிச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு காலையில் விட்ட வலை இது. இவ்வளோ நேரம் சுற்றி எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து வலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மாட்டிருந்துச்சு. வலை அவ்வளோதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க அவர் போட்டு மாட்டிட்டாரு. பாருங்க எங்கள் அண்ணன் வந்து மீன் கழட்டுறான். ஆனால் 2 hours later அதுவும் போட 2 hours later 3 hours later கொஞ்சம் வலையில மாட்டினா கலறது கஷ்டம்தான். ஆனால் அப்போ முடிஞ்ச வரையும் கழட்டுறான். 3 hours later 5 minutes later பாருங்க எவ்வளோ வேகன்ஸுக்கு கழட்டிட்டான் பாரு. இவனை வச்சுக்கிட்டு தான் என்னால் அடக்க முடியல. எங்கள் தம்பி மீன் பிடிக்கிறதுல மண்ணாதி மண்ணை எந்த சைஸ் மீனும் பிடிச்சான். இன்னைக்கு வேட்டையே இவனால தான். சதால எடுத்து குடல் எடுத்துட்டு பிடிச்ச மீன் மீன் கல் மீன் போடுறது பாருங்க. ஜிலேபி வந்து கல் மீன் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. அவ்வளோதான் இப்போ வந்து கல் மீன் போடுறது ரெடி பண்ணியாச்சு. இந்த மீன் மட்டும் இன்னும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னும் ஜிலேபி மீன்லாம் இன்னும் பிடிச்ச மீன்லாம் பையிலே இருக்குது. அவ்வளோதான் இப்போ சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். லோகு வந்து சுத்தம் பண்ணுங்க, கட்லா அந்த மாதிரி ரகம். இப்போ வந்து ஜிலேபி மீன் பாருங்கள், நாட்டு ஜிலேபி நல்லா வந்து கைப்பட்டம் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி முழுசாக இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கிறேங்க பாருங்கள். நாட்டு ஜிலேபி எப்படி இருக்குது பாருங்கள். மாமனும் எங்கள் அண்ணன் இவன் பிச்சுக்கோத்து பையன், சின்ன பையன் எனக்கு அண்ணன். ஜிலேபி ஏதோ ஒன்று மொத்தம் மீன் பிடிச்சி இன்னைக்கு சுட்டு திங்குறாங்க, பொரிச்சு திங்குறாங்க. எல்லாம் நாட்டு ஜிலேபி, ஹைப்ரிட் ஜிலேபி எல்லாம் கலப்படம் ஆயிடுச்சு. பாருங்க இது வந்து நாட்டு ஜிலேபி, இது வந்து ஹைப்ரிட் ஜிலேபி. அவங்க சுத்தம் பண்ணி போட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பொரிக்கிறதுக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டோங்க முன்ன சிங்கிள். இன்னைக்கு நல்ல மீன் வேட்டை, நல்லா சுவரணையாக தங்க போகிறாங்க. அன்னைக்கு பொரிச்சு பாருங்க எப்படி சுத்தம் பண்ணுற பாருங்க. நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆற்றுல சுத்தம் பண்ணுறங்க போதுராக விட்டு. மாமா வந்து விரால் வந்து செதால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்லில் உறைஞ்சாதான் நல்லா செதால் போகும் பாருங்க. மொத்த மீனுமே எடுத்து முடிச்சிட்டுங்க, கடலை எடுத்து முடிச்சிட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி சும்மா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் இப்போ வந்து பொரிச்சு சாப்பிட போகிறேங்க. அப்படி பாருங்க. மாமா வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கொட்டல் எடுத்துக்கிறாரு. சுற்றி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சூரி வேறு பாருங்க. நெட்டாக பொழந்து எடுத்தால் தான் சுத்தமாக எடுக்க முடியும். இது குறுக்க எடுத்தால் வந்து சுத்தமாக எடுக்க முடியாது. இது வந்து முள் வந்து அதிகமாக இருக்காது, நல்லா சதையாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், மொத்த மீனுமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள்.
இப்படி ஏறான் அப்படியே கட் அரைஞ்சோம். லோகு ஜிலேபி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் ஒரே மீன் எவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்கு பாருங்கள். எப்படி கறி எப்படி இருக்குது பாருங்கள், சத்தையா. இதுதான் அதான் கறி, நல்லா கறியாக இருக்கும் பாருங்கள், முள் அதிகமாக வராது. அவ்வளோதான் மொத்த மீனுமே அவ்வளோதான். பொரிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு, கல் மீன் போடுறதுக்கு அவ்வளோதான். மொத்த மீனும் கழுவிட்டு கிளம்பிட்டோம். பாதி மீன் ஏற்கனவே போயிடுச்சு. இன்னும் க்ளீன் பண்ண அங்கே எடுத்துகிட்டு போய் கல் மீன் போட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து கல் மீன் தான் போய் வீடியோ எடுக்கிறேன். அதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இருங்க கண்டினியூட்டியாக. என்னடா ஜிலேபி மீன் வந்து என்ன இல்லை என்ன அவ்வளோ போட்டு நல்லா பெருத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன கல் மீன் போடுறதுக்கு என்ன கொஞ்சம் பாருங்க. ஜிலேபி மீன் பாருங்க, தோசை கல் மேலே போட்டு எடுத்துட்டுருக்காங்க. அங்கே இருக்குது சைஸ் சொல்கிறேன். பாருங்க ஜிலேபி மீன் நல்லா பட்டப்பட்டியாக இருக்குது. போடா சாப்பிட்றோம் சாப்பிட்றா. இது வந்து அரைஞ்ச மீன். ஃபஸ்ட்டு வந்து கல் மேலே போட்டாச்சு, எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து ஜிலேபி மீன் போட்டுக்கிறோங்க. பாருங்க கல் மீன் அதிகம் காட்டு பொரிச்சுட்டே இருக்கிறாங்க. இது வந்து அரைஞ்ச மீன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அரைஞ்சா மீனில் ஒரு கடி, ஜிலேபி மீனில் ஒரு கடி, செம்ம புடி, நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்குது பாருங்க. நல்லா குக்கிங் பண்ணுறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆற்றுல கொடுத்துருங்க, செம்ம டேஸ்ட்டு. போதும்.